உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அறிந்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபத்தை குறித்து சொல்லிக் கொடுக்கும் பொழுது அவர் இந்த வார்த்தைகளை அவர் சொல்லிக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர் என்ன சொல்கிறார்? உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். நாம் ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிக்கிற ஜெபங்கள், அதாவது நம்ம ஒன்று கேட்கறதுக்கு முன்னாடியே அவர் நமக்கு இன்னது தேவை என்பதை அவர் நன்றாகவே அறிந்திருக்கிறார் என்று சொல்லி இங்கு ஆண்டுடைய வசனம் சொல்கிறது. அவர் நம்மை பற்றி அறியாதவர் அல்ல, நம்மளை பற்றி எல்லாமே நல்லா தெரியும். நமக்கு என்ன தேவை எல்லாமே நன்றாக தெரியும். அதனால தான் இங்கே சொல்ற, அதுக்காக நான் ஜெபம் பண்ணக்கூடாது அப்படின்றது கிடையாது. நீங்கள் ஜெபம் நீங்கள் அவர்கிட்ட வேண்டுதல் செய்வதற்கு முன்னாடியே அதை சொல்ல, அதாவது நீ உங்கள் பிதாவை நோக்கி, நம்ம பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு, அப்போ பிதாவை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணுவதற்கு முன்னாடியே நமக்கு என்ன தேவை, நமக்கு என்னென்ன தேவை இருக்கிறது என்பதை குறித்து அவர் நன்றாய் அறிந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம ஜெபம் பண்ணணும், ஆனால் நமக்கு என்ன தேவை என்பதை அவர் நன்றாக அறிந்திருக்கிறார். அதுக்கு முந்தின வசனத்தில் சொல்லும்போது அவர் சொல்கிறார், அதனால் ஜெபம் பண்ணும்போது என்ன பண்ணாது அப்படின்னா, அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதையுங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினாலே தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அப்போது ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதையுங்கள். அப்போது நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம், அப்படியே ஜெபம் பெருசாக அப்படி இப்படின்னு பண்ணால் தான் ஆண்டவர் கேட்பார் என்பதை போல நம்ம ஒரு பெரிய பிம்பங்களை நாம் கொண்டு வருகிறோம். அப்படி அல்ல. நமக்கு என்ன வேணும்னு நம்ம கேட்குறோமோ, நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி அவருக்கு நமக்கு என்ன தேவைன்றது நல்லாவே தெரியும். ஆனால் நம்ம இப்படி பண்ணினா தான் அவர் கொடுப்பாரு அப்படின்றது கிடையாது. அப்போ நீங்கள் அஞ்ஞானிகளை போல பண்ணாதீங்க. அஞ்ஞானிகள் பாருங்கள், கண்டதையும் போட்டு அலப்பிக்கிட்டே கிடப்பாங்க. என்னத்தையாவது அப்படியே அந்த அளப்புதலான ஜெபங்களை நீங்கள் பண்ணாதிருங்கள். அதை மிக தெளிவாக ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நமக்கு என்ன தேவையோ அதை கருத்தாய் ஜெபிக்க தெரியணும். அதே மாதிரி அந்த ஜெபம் பாருங்க, அவர் சொல்றாரு, நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி அவருக்கு தெரியும். ஆனால் நாம் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடுமையாக இருக்கிறது. ஆகவே நாம் ஜெபிக்கிறோம். ஆகவே அளப்புகிற ஒரு ஜெபமாக நம்முடைய ஜெபங்கள் இருக்கக்கூடாது என்பதை இங்கே சொல்கிறார். ஆகவே அதை சொல்லும்போது எப்படி சொல்றாரு? அஞ்ஞானிகளை போல அப்படின்னு ஒன்று சொல்றார். அப்போ நம்ம ஜெபத்தில் கண்டதை போட்டு உழப்புன்னு உழப்பக்கூடாது. நம்ம ஞானமாய் ஜெபிக்கணும். அதுக்கப்புறம் தான் அப்போ ஜெபத்தை கற்றுக் கொடுக்குறாரு. அந்த ஜெபத்தினுடைய படிகளை நாம் பார்க்கிறோம். பரமண்டல ஜெபத்தை தான் அதுக்கப்புறம் அவர் சொல்லி கொடுக்குறத பார்க்கிறோம். ஒரு ஜெபமானது எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்க வேண்டும், ஒரு ஜெபத்துக்குள்ள எது முக்கியத்துவம் பெற வேண்டும் என்பதை குறித்து அங்கே நாம் பார்க்கிறோம். தேவ சமூகத்தை சேருகிறதுல நமக்கு ரொம்ப அவசியமானது நாம் யாரை பார்த்து ஜெபிக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். அதே போல நாம் எப்படிப்பட்ட மனநிலையோடு நாம் ஜெபிக்கிறோம் என்பது இன்னும் அதிக முக்கியம். சொல்றாரு, ஆண்டருடைய அந்த ஜெபத்தை ஆரம்பிக்க சொல்றாரு, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு சொல்லிட்டு, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. பிதாவை நோக்கி எடுக்கிற ஜெபம் அவருடைய நாமத்துக்கு பரிசுத்தம் வருகிற அப்படின்னா, அப்போ அவர் நாம அசுத்தமானதா அப்படின்னா, என் மூலம் ஏதாவது உங்கள் நாமத்துக்கு தூசணம் வந்துருந்துச்சுன்னா அதை நீங்கள் மன்னித்துருங்க அப்படின்னு சொல்கிறத அந்த இடத்துல பார்க்க முடிகிறது. அப்போ உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அப்படின்னா, உம்முடைய நாமம் இன்னும் மகிமைப்படட்டும், என் மூலம் மகிமைப்படட்டும், ஏதேனும் தவறுகள் இருந்தால் அது மன்னிக்கப்படட்டும் அப்படின்றது அந்த இடத்துல பார்க்கிறோம். அதை தொடர்ந்து ஏன்னா முக்கியத்துவத்தை பார்க்கிறோம். தேவனுக்கு முக்கியத்துவம், தேவ ராஜ்யத்துக்கு முக்கியத்துவம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அப்போ தேவ ராஜ்யம், தேவ சித்தம், அவருடைய நாமம் பாருங்க, முக்கியத்துவம் எவ்வளோ முக்கியத்துவம். தேவனுக்குரியவைகள் ரொம்ப முக்கியமானது. தேவ சமூகத்திலே ஜெபிக்கும் பொழுது அவருக்குரிய முக்கியத்துவத்தை நாம் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்முடைய ஜெபங்களில் இன்னைக்கு நிறைய இந்த நம்ம 24 மணி நேரம் ஜெபம், 12 மணி நேரம் ஜெபம், 7 மணி நேரம் ஜெபம், இதெல்லாம் நிறைய நம்ம பார்க்குறோம். நல்லது.
ஆனா இதுல எது முக்கியத்துவம் பெறுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேர்ல்டு ரொம்ப முக்கியத்துவம் பெறுகிறது, உலகம் ரொம்ப முக்கியத்துவம் பெறுகிறது. ஆனால் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்துல எது முக்கியத்துவம் பெறுகிறது அப்படின்னா, பிதாவை நோக்கிய ஜெபம், அவருடைய நாமத்துக்குரிய பரிசுத்தம், அவருடைய ராஜ்யத்தினுடைய அவருடைய ராஜ்யத்தினுடைய கட்டமைப்பு, அஹ், அவருடைய சித்தம், இதெல்லாம் முக்கியத்துவப்படுத்துகிறத ஆண்டவர் அதில் பாருங்க. அந்த அந்த பரமண்டல ஜெபத்தில் எதுக்கு வெயிட்டேஜ் கொடுக்குறாரு அப்படின்றத நம்ம கவனித்து பார்க்க வேண்டும். ஒரு ஜெபத்துல அப்படிப்பட்டவைகள் நிறைந்ததாக நம்முடைய ஜெபங்கள் இருக்க வேண்டும். தேவ ராஜ்யத்துக்கு அடுத்தவைகள் முக்கியத்துவம் பெற வேண்டும். அதை விட்டுட்டு திருப்ப எல்லாத்தையும் போட்டு உழப்பணும் அப்படின்னா அதில் ஒரு இதுவும் கிடையாது. இயேசுடைய ஜெபங்கள் நீங்கள் பாருங்களேன், நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, இயேசுடைய ஜெபம், பேதுருடைய இது அல்லது பவுலுடைய ஜெபம், இவங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் நீங்கள் கவனிச்சாலே தெரியும். இயேசுவினிடத்திலிருந்து அந்த ஜெபத்தை கற்றுக்கொண்டருடைய ஜெபங்கள் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அதனால் நாம் தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இன்னைக்கு வேர்ல்டி ரொம்ப அதிகமான காரியங்களை போட்டு உழப்பி கொண்டு இருக்கிறோம். அதனால் அப்படி அல்ல. இன்னைக்கு ஒருவேளை நம்ம நினைப்பு என்ன நினைச்சிரோம்னா, ஒருவேளை நிறைய பேருக்கு அது வருத்தமாக கூட இருக்கலாம். இன்றைய காலகட்டத்திலே இப்போ எலெக்ஷன் வருது அப்படின்னோடனே நம்ம சரி செய்ய வேண்டியதே நிறைய கிடக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் எலெக்ஷனுக்கு போட்டு பயங்கர ஃபயர் அப்படியே அப்படியே ஃபயர் ஓடும். நான் ஏதாவது இதை நான் குறை சொல்வதற்காக சொல்லவில்லை. பட் ஆனால் எது முக்கியத்துவம் பெறுகிறது என்பதை மறந்து நம்ம இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம், நம்ம நினைப்பு, நம்ம மனசில் எது இருக்கோ அதுதான் நடக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லி நாம் ஜெபிக்கிற ஜெபமே ஒரு தவறான ஜெபம் தான். அங்கே அதான் சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியில செய்யப்படுவதாக அப்படின்னு சொல்லி அழகாக தேவ ராஜ்யத்தினுடைய முக்கியத்துவத்தையும், தேவனுடைய நோக்கம் என்ன நிறைவேற வேண்டுமோ அதனுடைய நோக்கத்தினுடைய நிறைவேறுதலும் இங்கே இருக்க வேண்டும் என்பதை எங்கே பார்க்கிறோம். நம்ம ஒருவேளை நம்ம அதாவது நிருபங்களையும் சரி பழைய இதுன்னு பார்க்குறோம் நம்ம. அப்போது பவுல் கூட ஜெபம் பண்ணும்போது சொல்ல, ராஜாக்களுக்காக ஆளுகை செய்வர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னார். ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால், நாங்கள் சொல்கிறவங்க தான் இவங்க வந்தால் தான் அப்படின்றதுலாம் அங்கே சொல்லப்படலை. அங்கே சொல்லப்படுறதுன்னா அவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற அந்த நல்ல நோக்கத்தை அங்கே, ஏன்னு சொன்னால் அந்த 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 ரட்சிப்பு என்கிற நோக்கம் வரும்போதே அங்கே தேவ ராஜ்யம் வருகிறது, தேவனுடைய சுத்தம் அங்கே வருகிறது, தேவனுடைய ஆளுகை அங்கே வருகிறது. நம்முடைய ஜெபங்கள் அப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளாக இருக்க வேண்டும். தேவனுடைய நாமத்திற்கு மகிமையை கொண்டு வந்து சேர்க்கிறவைகளாக இருக்க வேண்டும். அதை தான் ரொம்ப அழுத்தி சொல்கிறார். அந்த பரமண்டல ஜெபம் அவ்வளோ பவர்ஃபுல்லான ஜெபம். அதனால தான் பார்த்தீங்கன்னா மெயின்லைன் சர்ச்சஸில் அந்த ஜெபத்தை 2 தடவை 3 தடவை ஒரு சர்வீஸில் அவங்க பயன்படுத்துகிறார்கள். ஒரு வேளை திரும்ப திரும்ப சொல்கிறது அப்படின்றத விட இது இயேசு கிறிஸ்துவே தம்முடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு அற்புதமான ஜெபம். இவைகளுக்குள்ளாக எல்லாம் அடங்கி விடுகிறது. எல்லா காரியத்தையும் இதுக்குள்ளே எடுத்து வைத்து விடுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ திருப்பி நீங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், தன்னுடைய அந்த மனநிலைகளை எப்படி இருக்கணும் அப்படின்றத அவர் கூறுறார் பாருங்க. எங்கள் கடனாளிகளுக்கு அதாவது எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். இன்னைக்கு என்ன தேவையோ அவைகளை எங்களுக்கு இன்னைக்கு தாரும். நாளைய தினத்தை குறித்து நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி கொடுத்தவர் ஜெபத்திலேயும் சொல்றாரு, இன்னைக்கு என்ன தேவையோ இன்றைக்குரிய காரியங்கள், நாளைய தினத்தை குறித்து நீ பெருமை பாராட்டாதே அப்படின்னு சொல்லுகிறதெல்லாம் நம்ம பார்ப்போம். நாளை இல்லை, இன்றைக்கு என்னையோ இப்போ என்னவோ அதை என்றால் எப்பொழுது என்ன என்பது நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் கற்றுக்கொண்ட அற்புதமான அந்த காரியம் இன்றைக்கு அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லி கொடு. இதுதான் 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த பக்குவத்தை கொண்டு வருகிறார். அன்னன்னைக்குடைய ஆகாரத்தை கொடுத்து பழக்கிறார். அப்போ பாருங்க, மண்ணா விழும்போது டெய்லி அன்னைக்கே எல்லாம் காலி ஆயிடும். ஒன்னே ஒன்று என்னன்னா, வெள்ளிக்கிழமை விழக்கூடியது மட்டும் சனிக்கிழமை அந்த ஓய்வு நாளுக்கு அது இருக்கும். அது என்ன அப்படின்னா, ஆண்டவருக்கு நம்ம கட்டுப்பட்டு இருக்கும்போது ஆண்டவர் அதையும் நமக்கு மாற்றி அமைப்பார் என்பதுதான் அதனுடைய கற்றுக் கொடுத்தல். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், உனக்கு நீ ஓய்ந்திருக்கிற அன்னைக்கு நான் தான் உன்னை ஓய்வாக இருக்க சொன்னேன், அன்னைக்கும் உன்னுடைய தேவைகள் சந்திக்கப்படும். இவ்வளவு நாள் ஒரே நாளில் கெட்டு போகக்கூடிய அந்த மன்னாவானது அன்னைக்கு மட்டும் பாருங்க 2வது நாள் அப்படி இருக்கு, பத்திரமா இருக்குது. அதே மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்றாரு, கொஞ்சமா பொறுக்கணுவனுக்கு பத்தாமையும் போகலை, நிறையா பொறுக்கணுவனுக்கு மிச்சமும் ஆகலை. அப்போ கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். இதுதான் ஆண்டவருடைய ஒரு சமநிலை பாடு. இதுதான் தேவன் எதிர்பார்க்கிற ஒன்றை நாம் பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட ஜெபங்களை நாம் இங்கே பார்க்கிறோம். அங்கே சொல்றார், அடுத்து சொல்றார், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும்.
அப்போது நானும் மன்னிப்பு பெறணும். அப்போது அதுக்கு முன்னாடி நானும் மன்னிக்கிறவனா இருக்கணும். அந்த குணத்தை அப்ப தினந்தோறும் அப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு நாம் இருக்க வேண்டும் என்பதை அவர் அழகாக சொல்லிக் கொடுக்கிறார். உங்க வாழ்க்கையில வாழும்போது நீ எல்லா நாளும் அப்படியே இங்கேயே உட்கார்ந்திருக்க போறது கிடையாது. மன்னிக்க வேண்டியவங்கள மன்னிச்சிரு. நீயும் தேவனிடத்தில் அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள். அப்படின்ற ஒரு மனநிலையை எப்பொழுதும் நாம் வைத்திருக்க வேண்டும். எப்ப பார்த்தாலும் அப்படியே ஒரு காய்மகாரமாவே உட்கார்ந்திருக்கிறது. எப்ப பார்த்தாலும் அப்படியே ஒரு ஒரு இறுக்கமாவே இருக்கிறது. ஆண்டவர் அதை எதிர்பார்க்கல. ஆண்டவர் அதான் சொல்றாரு. மன்னிக்க பழகுங்கள், நீங்களும் மன்னிப்பை பெறுங்கள். நம்ம மன்னிக்கலைன்னா நமக்கும் மன்னிப்பு கிடையாது என்று சொல்லி இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்போ அதை ஜெபத்திலையும் இது பண்றாரு. அதையே மன்னிப்பையும் நமக்கு பெற்றுக் கொடுத்தார். ஏன்னா பிதாக்கிட்ட இருந்து நம்ம மன்னிப்பு பெற்றுக்கொள்வதற்கு நாமும் மன்னிக்க வேண்டி இருக்கிறது. இங்கே அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இங்கே சொல்லிக் கொடுக்கிறத பார்க்கிறோம். அதே போல இந்த உலகம் முழுவதும் சோதனைக்காரனுடைய கையில் இருக்கிறபடினாலும் மனுஷர்கள் மூலமாக நிறைய சோதனைகள் உண்டு. பல சோதனைகள் இருக்கிறதுனால இந்த சோதனைக்குள்ள மட்டும் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு எனக்கு உதவி செய்யும். இந்த சோதனையை ஜெயிக்க என்னால் என் பலத்தில் முடியாது. அப்போ இந்த சோதனைக்கு உள்ள நான் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு அதற்கு என்னை விலைக்கு காத்தரணும் அப்படின்னா என் சுயத்தை நம்பிடாம உங்களை நான் சார்ந்திருக்கிறேன் என்பது அதனுடைய அர்த்தம். ஆகவே நாம் எதையெல்லாமோ போட்டு உழப்பி நம்ம ஜெபிக்காம இதை மிக அழகாக எதற்கு ஜெபிக்க வேண்டும் என்பதை அப்போ நான் உண்மை சார்ந்திருக்கிறேன் ஆண்டவரே, உண்மையை நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. அப்போ இந்த சோதனைக்குள்ள நான் மாட்டிக்காதபடிக்கு எனக்கு நீங்க உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி தீமையிலிருந்து என்னை ரட்சித்துக் கொள்ளுங்க அப்படின்னா இதிலிருந்து நானா தப்பிச்சுக்க முடியாது. இந்த பொல்லாத உலகத்துல நான் உமக்காக வாழணும்னா நீங்க தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி தேவனை சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. கடைசியாக அந்த ஜெபத்தை அவர் முடிக்கும்போது முடிக்கிறாரு. ராஜ்யம் வல்லமை மகிமை என்றைக்கும் உடையது அப்படின்னு அந்த உலகம் இருக்கும்போதும் சரி, இந்த உலகம் முடிஞ்சதுக்கப்புறம் சரி, உங்களுடைய தான் எப்பொழுதும் உங்களுக்கு மட்டும்தான் அப்படின்றத அவர் சொல்லுகிறார். இதில் இன்னொரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். நம்ம இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் சிலர் பாருங்களேன், ஜெபம் வந்ததுக்கப்புறம் எல்லாம் நடக்கும், உடனே தூக்கி எறிஞ்சிட்டு எல்லாம் நான் ஓடிடுவாங்க. அப்படி கிடையாது. ஆண்டவர் எந்த நாளும் நம்ம வாழ்ந்திருந்தாலும் சரி, தாழ்ந்திருந்தாலும் சரி, எல்லா காலங்களிலும் ஆண்டவர் தான் நமக்கு. ஆண்டவர் தான், அவருடைய ராஜ்யம்தான், அவருடைய நாமம் தான் மகிமைப்படணும். ஆகவே கர்த்தருக்கு மகிமை. இன்றைக்கும் ஆண்டவர் நம்மிடத்தில் நமக்கு அழகாய் கற்றுக் கொடுத்துருக்கிற காரியம், நாம் வேண்டிக் கொள்வதை எல்லாத்தையும் அவர் முன்னமே அறிந்திருக்கிறார். ஆகவே அஞ்ஞானிகளைப் போல நாம் ஜெபங்களை நாம் அழுப்பி கொண்டிராதபடிக்கு ஞானமாய் ஜெபிப்போம். ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இப்படிதான் அப்படின்னா ஒரு ஜெபத்தினுடைய முக்கியத்துவம் தேவனுக்கு அதிக முக்கியத்துவத்தோடு கூட, தேவனுடைய நாம மகிமைக்கு முக்கியத்துவத்தோடு கூட அவர் எதிர்பார்க்கிற சித்தத்தின்படி பரிசுத்தத்தின்படி நம்முடைய ஜெபங்கள் இருக்கட்டும். இந்த உலகத்திலே சமாதானத்தோடு இருக்கக்கூடிய ஒரு சமாதானம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக அது காணப்படட்டும். ஆண்டவரை சார்ந்திருக்கிற ஒரு வாழ்க்கை இருக்கட்டும். எப்பொழுதும் நாம் வாழ்ந்திருந்தாலும் சரி, தாழ்ந்திருந்தாலும் சரி, ஆண்டவரை ஒரு நாளும் நம்ம உதாசீனப்படுத்தி அவருடைய ராஜ்யத்துக்கு மாறாக நான் என்கிற நிலை வராமல் இருக்கட்டும். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராகவே. அஞ்ஞானிகளைப் போல நம்முடைய ஜெபங்கள் இருக்கக்கூடாது. கண்டதை போட்டு உழப்பி கொண்டு இருக்கக்கூடாது, புலம்பிக் கொண்டு இருக்கக்கூடாது. நம்முடைய ஜெபம் கருத்தாய் இருக்கட்டும். கர்த்தர் ஆசீர்வதி